கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை பெரிய காரியங்களை காண செய்வார். பிறந்தநாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கவலை, கண்ணீர், வேதனை எல்லாரும் விட்டு விலகும். பயப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க, திடமந்தா இருங்க, ஆண்டவரை முன்ன நிறுத்துங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும். இந்த நாள் ஒரு நன்மையின் நாள், விசுவாசிங்க. இந்த ஜீவார்த்தையின் வசனத்தை வாசிக்க கேட்போமா? 1 நாளாகமம் 15 அதிகாரம் 22வது வசனம். லேவியருக்குள்ளே கெனானியா என்பவன் சங்கீத தலைவனாயிருந்தான். அவன் நிபுணன் ஆனபடியால் கீத வித்தையை படைப்பித்தான். அதாவது கெனனியா என்கிறவன் நிபுணனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது சங்கீத வித்தையில் நிபுணனாயிருந்தானா. சங்கீத வித்தையில, சங்கீதத்தை பாடுறதுல, சங்கீதத்தை வடிவமைக்கிறதுல ரொம்ப நிபுணன். இந்த ஜீவாத்தின் தலைப்பு நிபுணர்களாக இருப்பீர்கள். நிபுணர்களாக இருப்பீர்கள். எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? நிபுணர்கள் அப்படின்னா நல்ல தலை சிறந்தவர்கள், அறிவுள்ளவர்கள், ஒரு காரியத்தை சூப்பராக செய்கிறவங்க. நீ எப்படி இருக்கிறீங்க? நிபுணர்களாக இருக்கிறீங்களா? ஒரு காரியத்தை ரொம்ப ஞானமாக, அழகா, புதிய ஒரு தரிசனத்தோடு, புதிய ஒரு யுக்தியோடு அழகா பண்ணுறீங்களா? எப்படி செய்கிறீங்க? நிபுணர்களாக மாறணும். நிபுணர்களாக மாறணும். அது கர்த்தர் தான் செய்யணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கர்த்தர் உங்களை அப்படியே செய்ய வைப்பார். சங்கீத வித்தையில ஒரு மனுஷனை பார்த்தீங்களா? நிபுணனா இருந்தானே. உங்க வாழ்க்கையில அப்படித்தான். படிப்பில் நிபுணர்களா இருப்பீங்க. மேக்ஸ் பாடம் புரியலையா? இதுல கர்த்தர் உங்களை நிபுணர்களா மாற்றுவார். கெமிஸ்ட்ரி புரியலையா? நிபுணர்களா மாற்றுவார். தமிழ் பாடம் புரியலையா? அதுல நிபுணர்களா மாற்றுவார். எந்த பாடம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கு? பயப்படாதீங்க. இனி அந்த பாடத்துல தான் உங்களுக்கு விசேஷத்தை, கிருபை, ஞானம் உண்டாக போகுது. அதில் ரொம்ப நிபுணர்களாக நீங்கள் மாறி நல்ல மார்க் வாங்கி உயர்ந்த நிலைக்கு உயர்ந்த நிலைக்கு வர போகிறீங்க. பிஸ்னஸில் ரொம்ப நிபுணர்களாக மாறுவீங்க. ரொம்ப டெக்னிக் மைண்ட், ரொம்ப ஞானம் உங்களுக்கு இருக்கும். புதிய யுக்திகள் அதில் கொண்டு வந்து வருவீங்க. யுக்தியை நல்ல ஞானத்தோடு செயல்படுத்துவீங்க. அதில் நீங்கள் வளர போகிறீங்க. கர்த்தர் ஊழியத்தை செய்கிற நீங்களும் அப்படி தான் நிபுணர்களாக மாறுவீங்க. எப்படி ஊழியம் செய்வது, எப்படி ஆத்துமாதாயம் பண்ணுவது, எப்படி ஜனங்களை சந்திப்பது, எப்படி ஜனங்களை கர்த்தருக்குள்ள கொண்டு வருவது என்கிற நிபுணத்தன்மை உங்களுக்குள்ள கர்த்தர் வைப்பார். நிபுணர்களாக மாறுவீங்க. முட்டாள்களாக இருக்க மாட்டீங்க, மூடர்களாக இருக்க மாட்டீங்க. ரொம்ப விசேஷித்தவர்களா கர்த்தர் உங்களை வைக்க போறார். புரிந்து கொண்டீர்களா? கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை அப்படியே நிரப்ப போகுது. இன்றிலிருந்து உங்க வாழ்க்கையில் நீங்க மாற்றத்தை பார்க்க போறீங்க. விசுவாசிப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, கெனனியா என்கிற ஒரு மனிதன் சங்கீத வித்தையில நிபுணனாயிருந்ததை போல இன்றைக்கு உடைய வார்த்தை கேட்கிற உடைய பிள்ளைகள் எல்லா காரியத்திலும் நிபுணர்களாய் மாற்றும். நல்ல ஞானம், புத்தி, அறிவை கொடுத்து படிப்பில் நிபுணர்களாக மாறட்டும். வேலையில நிபுணர்களாக மாறட்டும். ஊழியத்தில் நல்ல நிபுணர்களாய் மாறட்டும் என்று உடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளை நல்ல நிபுணர்களாய் செயல்பட விடாம தடுக்கிற அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். வீட்டை கட்டுவதற்கு நல்ல ஞானத்தையும் கிருபையும் கொடுங்க. கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட ஞானத்தை கொடுங்க. ஸ்தாபனங்களை கட்ட ஞானத்தை கொடுங்க. தேசத்தை கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருக்கு நேராய் ஆண்டவரை திருப்புவதற்கான அந்த நல்ல ஞானத்தை, நிபுணர் தன்மையை ஒவ்வொருக்குள்ளென்று வைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். வியாதிப்பட்டவர் இப்ப இயேசுவின் நாமத்தில் சுகமாக்கப்படட்டும். பிசாசு இப்படி இருக்கிற மக்கள் விடுவிக்கப்படட்டும். பிரிவினைகள் விலகட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களை விசேஷத்தனமாய் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். வல்லமையாய் பயன்படுத்தும். அப்படி செய்கிறேன். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.